வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நேவல் ஹெட் குவார்ட்டருக்கு 8வது பே கமிஷனுக்கான அந்த ரெக்கமெண்டேஷனோ இல்லை ப்ரொபோசலோ வந்து 15 மேக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் ரெண்டாவது பாயிண்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணும்போது ஜீவன் பிரமாண்லையோ இல்லை ஸ்பார்ஸ்லையோ உங்களுக்கு அது மூலிமா ஏதாவது தேவையில்லாத ஃப்ராட் வேலை வந்து பண்ணுறாங்க, உங்களோட டேட்டாவை வந்து ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்னெல்லாம் வழிமுறையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி நேரத்தில் கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ரெண்டு லெட்டரையும் வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 8வது பே கமிஷனுக்கான ப்ரொபோசல், ஸோ 8வது பே கமிஷனுக்கான அந்த கமிட்டிக்கான சேங்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய வந்து பேசியிருக்கோம். அதோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து என்னமா இருக்கும், எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம்லாம் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்தாப்புல இப்போ ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி அதோட ரெஃபரன்ஸ் என்னவோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வீடியோவில் வந்து காட்டுவோம். அதோட ரெஃபரன்ஸ் பேஸுக்கு தான் நம்ம வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். பொய்யான தகவலை பரப்பி உங்களுக்கு வந்து ஆசை வார்த்தை கூறி என்னோடய வியூஸ் வந்து அதிகமாகணுன்ற அந்த நோக்கம் வந்து கிடையாது. ஸோ 8th பே கமிஷனை பற்றி இன்றைக்கி டேட்டில் என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லெட்டர் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேவல் ஹெட் குவார்ட்டருக்கு வந்து லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து 8வது பே கமிஷனுக்கான ப்ரொபோசலும் சரி சஜஷனும் சரி 15 மே 2025 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரொபோசல்லையோ இல்லை அந்த ரெக்கமெண்டேஷன்லையோ யாரெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி அவங்களோட சஜஷன் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த கமாண்டில் வந்து இருக்காங்களோ ஸோ அந்த கமாண்ட் அண்டரில் இருக்கிற யூனிட்ஸும் சரி இல்லை யூனியனும் சரி இல்லை ஃபெடரேஷனும் சரி இல்லை அசோசியேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு கமாண்டு கீழே வர எல்லா விதமான ஆர்கனைசேஷன்கிட்டையும் நீங்கள் வந்து அதில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு நீங்கள் வந்து கேட்கணும், அவங்களோட சஜஷன் வந்து கேட்கணும். ஸோ அந்த சஜஷன் எல்லாம் நீங்கள் வந்து கேதர் பண்ணி அதுக்காக ஒரு வந்து பண்ணணும், அதாவது போர்ட் ஆஃப் ஆஃபீஸர் வந்து நியமிக்கணும். ஸோ இந்த ஆஃபீஸர் வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ஷன் பண்ணிவிட்டு இவங்க என்னெல்லாம், அதாவது இந்த யூனிட் அண்டர்லையோ இல்லை யூனியன் அண்டர்லையோ இல்லை ஃபெடரேஷன் அண்டர்லையோ இல்லை அசோசியேஷன் அண்டர்லையோ இந்த டிபார்ட்மெண்ட் வயசில் யாரெல்லாம் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அவங்க என்ன சஜஷன் பண்ணுறாங்களோ இல்லை என்ன கருத்து வந்து சொல்கிறாங்களோ அது எல்லாமே கேதர் பண்ணிவிட்டு இந்த போர்ட் ஆஃப் ஆஃபீஸர் வந்து 15 மேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிப்ளை கொடுக்கணும். ஸோ இந்த போர்ட் ஆஃப் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அதை சரியான முறையில் வந்து மேற்பார்வை பண்ணி இந்த கமாண்டு கீழே வர நேவல் ஹெட் குவார்ட்டரில் இருக்க சிவிலியன்ஸும் சரி இதில் வந்து அடங்குவாங்க. ஸோ அவங்களோட கருத்தையும் வந்து கேட்கணும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வர எல்லாருக்குமே 8வது பே கமிஷன் வந்து பொருந்தும். டிஃபென்ஸ் சிவிலியனாக இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பொருந்தும். ஸோ இங்கே வந்து நேவல் ஹெட் குவார்ட்டருக்கு மட்டும் இந்த லெட்டர் இஷ்யூ பண்ணதுனால மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வந்து பொருந்தாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாது. நேவல் ஹெட் குவார்ட்டர் கொடுக்கும்போது கண்டிப்பாக இது வந்து டிஃபென்ஸ் சென்டரில் வர எல்லாருக்குமே வந்து பொருந்தும், ஆர்மிக்கும் பொருந்தும், ஏர்ஃபோர்ஸுக்கும் பொருந்தும். ஸோ இங்கே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸே வந்து லெட்டர் கொடுத்ததுனால ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வர எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே இது வந்து பொருந்தும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாருக்குமே இது வந்து கிடைக்கும். 8வது பே கமிஷன் வந்து கொண்டு வரது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து குறிப்பாக இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நேவல் சிவிலியன். ஸோ டிஃபென்ஸ் சிவிலியனுக்கும் இது வந்து பொருந்தும். டிஃபென்ஸ் சிவிலியனுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ் சென்டரில் வந்து மைக்ரேட் ஆகிறாங்க, அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸில் பிபிஓ வந்து கிடைக்குது. ஸோ அதுவுமே நம்ம வந்து காட்டியிருக்கோம் டிஃபென்ஸ் சிவிலியனோட பிபிஓ நம்பர் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேட்டாவெலாம் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னாக்கா டிஃபென்ஸ் சிவிலியனாக நீங்கள் வந்து பென்ஷனராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பென்ஷன் சம்மந்தமாகவோ இல்லை ஸ்பார்ஸ் சம்மந்தமாகவோ உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னாக்கா நம்மளோட சேனலில் ஸ்பார்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் இதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ அதை பார்த்து உங்களோட சந்தேகத்தை வந்து நீங்கள் தீர்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது உங்களோட டேட்டாஸ் வந்து ஃப்ராட்னஸ் ஆகுது அப்படின்னாக்கா உங்களோட டேட்டாவுக்கு வந்து களவாடப்படுது, அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஜீவன் பிரமான் முறையிலையோ இல்லை ஸ்பார்ஸ் முறையிலையோ நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது அதுக்கான ஆக்ஷன் இந்த மாதிரி வந்து தவறான முறையில் வந்து டேட்டாஸ் பயன்படுத்துகிறவங்க மேலே என்ன வந்து அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்க, நீங்கள் அதை எப்படியெல்லாம் நீங்கள் வந்து வழி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லோக்சபாவில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்விக்கு வந்து என்ன கேட்டாங்க, அதுக்கான பதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம லெட்டரில் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த கேள்வி நேரத்தில் கேட்ட கேள்வி. இது வந்து கேள்வி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2078 12 மார்ச் 2025 வந்து கேட்டாங்க. இந்த கேள்வி வந்து யார் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ அசாதுதீன் அவுசி வந்து இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காரு. ஸோ இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
இந்த கேள்விக்கான பதில் வந்து சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில்நுட்ப இணையமைச்சர் வந்து ஸ்ரீ ஜிதின் பிரசாதா வந்து சொல்லியிருக்காரு இதுக்கான பதில் வந்து. ஸோ இது வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓய்வூதியதாரர்களுக்கு ஜீவன் பிரமான் டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் புதுப்பிப்பது என்ற பெயரில் செய்யப்பட்ட மோசடிகள் குறித்து சமீபத்திய அறிக்கைகள் குறித்து அரசுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேள்வியும், அவ்வாறாயின் இந்த மோசடிகளால் பாதிக்கப்பட்ட ஓய்வூதியதாரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஜீவன் பிரமான் முறையில் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதில் எத்தனை பேரோட மோசடி வந்து நடந்திருக்கு, யார் யார் பேரில் வந்து மோசடி வந்து நடந்திருக்கு அப்படின்னும் அதோட எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. இது போன்ற மோசடி தடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன முறையில் வந்து பாதுகாப்பு நடவடிக்கை வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படி நீங்கள் வந்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா அதோட விவரமோ, அப்படி இல்லை என்றால் அதற்கான காரணமோ என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 4 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கேள்விக்கும் 2வது கேள்விக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுத்துலேயே வந்து பதில் சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இதுக்கான ஃபுல் ஃபார்மு நிக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் இன்ஃபர்மேட்டிவ் சென்டர். ஸோ இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து, இந்த 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஓய்வூதியர்கள் வந்து ஜீவன் பிரமான் முறையில் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதற்கான வலைத்தளம் வந்து கொடுத்துருக்காங்களோ, இந்த ஜீவன் பிரமான் .gov.in வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஆப்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்காகவும் ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆப்பிள் ஸ்டோரில். ஸோ இந்த மாதிரி 2 அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம். ஸோ மார்ச் 2023 படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10.13 கோடிக்கு அதிகமான ஓய்வூதியர்கள் வந்து இதில் வந்து லைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம், நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அதிகப்படியான டைம் வந்து எடுக்க போகிறதில்ல. ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் உங்களோட மொபைல் டிவைஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் உங்களோட டேட்டா வந்து பண்ணுறதுக்கும் வந்து டைம் எடுக்கும். நீங்கள் ஒரு டைம் உங்களோட டிவைஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டைம் வந்து ஈஸியாகவே ஆகிடும். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து 2 நிமிஷத்தில் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து சமர்ப்பிக்கலாம் இந்த ஜீவன் பிரமான் மூலமா. ஸோ இது மூலமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டாவும் வந்து இங்கே வந்து லாஸ் ஆக போகிறதில்ல. ஸோ இங்கே வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கான ரிப்ளை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓய்வூதிய ஒப்புதல் அதிகாரிகள் மற்றும் ஓய்வூதிய வழங்கும் நிறுவனங்கள் ஓய்வூதியதாரர்களுக்கிடையே ஆயுள் சான்றிதழை உருவாக்குவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளது. ஸோ இது பற்றி DOPPW டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷனர் வெல்ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நிறைய லெட்டரை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல்லேயே அதை பற்றி நிறைய வந்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜீவன் பிரமான் மூலமா நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் அந்த சமூக ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீவிரமாக வந்து கண்காணிக்கிறாங்க. அது தகவல் வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் வந்து வச்சுட்டும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது மோசடி வழக்கு வந்து இருக்குது அப்படின்னாலும், ஸோ மோசடி வழக்கு நடக்கலன்னு சொல்லலை, நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கிற பட்சத்தில் அதற்கான வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 2022 அதுக்கான நடவடிக்கையும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மோசடி வலைதளத்தில் பென்ஷனரோட அந்த டேட்டாவெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஸோ அதோட கிரைம் இன்சிடென்ட் அக்னாலஜ்மெண்ட் நம்பரோட பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த முறையில் வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்காக நியமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட வேலையை வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான தேவையான என்ன நடவடிக்கை இருக்குமோ அதுவும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையம் மறுசீலனை பண்ணுறாங்க. ஸோ உரிய நடவடிக்கை எடுத்து அதற்கான தளத்தை வந்து அகற்றுமாறும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான அந்த அறிக்கைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைமில் வந்து வெளியிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை வந்து சரியான முறையில் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் வந்து பாதுகாக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வந்து மோசடி நடந்திருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் இந்த சென்ட்ரல் பென்ஷன் அக்கௌண்டிங் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அட்டென்ஷன் பென்ஷன் சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு லைஃப் சர்டிஃபிகேட் மூலமா உங்களுக்கு ஏதாவது வந்து பாதகம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான எல்லா விதமான ப்ரொடெக்டான சேஃபான வந்து என்னென்ன அமைப்பெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னுமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பேசலாம். ஸோ நம்ம அதுக்கு தான் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோவில் வந்து சொன்னது என்னன்னாக்கா நீங்கள் ஜீவன் பிரமான் மூலமா உங்களோட மொபைல் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட டேட்டா வந்து எங்கேயும் வந்து மிஸ்யூஸ் ஆக போகிறதில்ல, யாருக்கும் உங்களோட டேட்டா வந்து கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ நீங்கள் சரியான முறையில் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டை உங்களோட மொபைல்லேருந்து கொடுக்குறீங்க. ஸோ நீங்களே உங்களோட டேட்டா வந்து பாதுகாப்பாக வந்து வச்சுக்கிறீங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து தவறான முறையில் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தா எப்படி வரும், சரியான முறையில் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தா எப்படி வரும், அந்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து ஸ்பார்ஸில் அப்டேட் ஆன பிறகு உங்களுக்கு எப்படி காட்டும் அப்படின்றது ஒரு சின்ன விஷயத்தையும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட டேட்டா வந்து நீங்கள் பாதுகாப்பாக வைங்க. உங்களோட டேட்டா
டேட்டாவை நீங்கள் எது வரைக்கும் பாதுகாப்பாக வைக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களோட டேட்டா வந்து யாரோட மூலியமாவோ இல்லை யார்கிட்டையும் வந்து தவறான முறையில் வந்து உபயோகப்படுத்த மாட்டாங்க. அது வந்து பாதுகாப்பாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தோம் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறது எப்படின்னு சொல்லிட்டோம். ஸ்பார்ஸ் பற்றி ஒரு விஷயமும் வந்து நம்ம ஏற்கனவே வந்து டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம். உங்களுக்கு வந்து உதாரணத்தோடு நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்களோட டேட்டா வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னாக்கா நீங்களே உங்களோட பென்ஷனரே உங்களோட வேலையை வந்து பண்ணிக்கோங்க. அப்படி உங்களால் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் உங்களை சார்ந்தவங்களை வச்சு அதோட வேலையை வந்து பண்ணிக்கங்க. ஸோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களோட டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணும்போது இன்னுமே அது வந்து சேஃப்டியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துங்க. நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.